எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம். நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வேர் உங்கள் கைக்கு கிடைத்தது என்று சொன்னால் பணம் பல மடங்கு வந்து சேரும். அது என்ன வேர், அதை பற்றின ரகசியங்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஏன் நான் முழுமையாக பாருங்கன்னு சொல்கிறேன்னா, ஃபுல்லாக பார்க்கும்போது தான் A to Z விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா விஷயங்கள் புரியாதுங்கிறதுனால தான் முழுமையாக பார்க்க சொல்கிறது. அதாவதுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறது அத்தியாவசியம். ஒரு காலத்தில் தேவைக்கு பணம் என்ற காலம் போய் இன்னைக்கு வசதிக்கு பணம் அப்படிங்கிற வழி வந்துடுச்சு. வசதியாக வாழணும், எல்லாரும் வாழ நினைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் டிவி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த வருமானம் இல்லைங்கிறச்ச இவங்க டிவி வாங்க மாட்டாங்க. ஏதோ பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தாடி சினிமாவுக்கு போயிட்டு அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி மற்ற வீட்டில் டிவி இருக்குது, என் வீட்டில் டிவி இல்லை அப்படின்னா ஒரு கடனை வாங்கியாவது டிவியை வாங்கிடணும். அதுக்கு மேலே அதை கட்டலை, அது ரெண்டாவது. எல்லோருக்கும் இருக்கிற வசதி எனக்கும் இருக்கணும்ன்ட்டு ஒரு பாமரனும் நினைப்பது தான் இன்றைக்கி இருக்கிற மைனஸ் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏழை எதுவுமே ஆசைப்படக்கூடாதா, ஏழைகள் எதையும் வாங்கக்கூடாதா? வாங்குங்க, தாராளமாக வாங்குங்க. ஆனால் அதற்காக உழைப்பினை போட்டு பணம் சம்பாரித்து அதன் மூலமாக பொருட்களை வாங்கணுமே தவிர, ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் ஆடம்பரமாக வாழ்கிறான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் டிவி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி டிவி சிம்பிளாக எல்லோரும் வாங்குகிற ஒரு விஷயந்தான். பட் இதையே நீங்கள் ஒரு ஆடம்பர பொருளுக்கும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பெரிய ஆளை பார்த்து நாம் அந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அவன் வாங்கின விஷயத்துக்கு நாம் ஒரு கடனை வாங்கியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழிகளிலோ நாம் அதை செய்கிற பட்சத்தில் அது நாளடைவில் துன்பத்துக்கு ஆளாகிறது தான் ஆகுது. இறைவன் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்குறான். இதில் டவுட்டே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடுங்கிறது சொர்க்க பூமி. இது யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயிலில் நின்னா தான் தெரியுமா. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருந்தது, நல்ல நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில் தான் மதிய வேலையில் படுத்து தூங்குவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே மரத்தை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சில வேலைகள் காரணமாக அந்த மரம் இருந்த வரைக்கும் அதனோட பயன்பாடே எங்களுக்கு தெரியல. மரம் போனதுக்கு அப்புறம் தான் அடடா இது மாதிரி போயிடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் இருக்கும்போது எதோட அருமையும் நம்மளுக்கு தெரியாது, அது போகும்போது தான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியுது. இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த விஷயத்தை அடையிறதுக்கான முயற்சி உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். இறைவன் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி வசதியை காட்டுறாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட தமிழ்நாடு மாதிரி ஒரு புண்ணிய பூமியில் நம்மளை எல்லாத்தையும் பிறக்க வச்சிருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே உணவு தட்டுப்பாடு இருக்கா? ரேஷன் ஃப்ரீ, அதாவது அரிசி ஃப்ரீ. அதே மாதிரி காசு பணத்துக்கு வயசானவங்களுக்கு குறையா, மாற்றுத்திறனாளிகளுக்கு குறையா கவர்மெண்ட்டே தருது. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக எங்கே பார்த்தாலும்
அன்னதான கூடங்கள், அன்னதான கூடம். ஒரு காலத்தெல்லாம் அன்னதானம் சாப்பிட்றதுனா பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் மாவட்டத்துக்கு 4-5 கோயில் எனி டைம் அன்னதானம் போடுற மாதிரி வந்துருச்சு இப்போ. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அந்த வசதிக்கு மேலே நம்மளுக்கு ஆடம்பரம் தேவைப்படுது, வசதிகள் தேவைப்படுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பணம் இல்லைன்னு வருத்தப்படுறோம். சரிங்களா? ஸோ அந்த பணத்தை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்படுறதோடு இல்லாமல் அதுக்கான முயற்சியை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த முயற்சி கை கொடுக்கணும்னா உங்களுக்கு டைம் நல்லா இருக்கணும். எல்லாரும் முயற்சி பண்ணலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த சக்ஸஸ் ரேட்டு கிடைக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அந்த சக்ஸஸ் ரேட்டுக்காக பயன்படுறது தான் இந்த ஆன்மீகம் எனும் மாந்திரீக கலை. புரியுதுங்களா? நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் எதுக்கு சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு தலை வலிக்குது சார் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எவன் ஒருவன் நம்மிடம் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுறானோ அவங்ககிட்ட தான் பணம் சேரும். அதனால தான் நான் இப்போ ஒரு 5 நிமிஷமாக தொண்டை தண்ணி வத்த கத்தனதுக்கு காரணம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லையா, சரிங்களா, எல்லாத்துக்கு உண்டான வசதிகளும் நம்மளுக்கு இருக்கே அப்படின்ட்டு நம்ம எப்படி வாழ்கிறதுக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ஆடம்பரத்துக்கு மட்டும் உழைச்சிக்கிட்டால் போதும், நம்மளுக்கு மேலே நம்ம தேவைக்கு மேலே கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சிக்கிட்டால் போதுங்கிற அந்த ஒரு போதுங்கிற மனநிலையை மனதிற்கு கொடுக்கும்போது தான் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மனதிற்குள்ளே நீங்கள் என்ன தான் உழைப்பை கொட்டினாலும் முயற்சியை கொட்டினாலும் மனம் அதுக்கு தயாரே ஆகாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது அப்படின்ட்டு அது மேலும் மேலும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், உள்ளதையும் கெடுத்து விட்டுடும். அதனால் தயவு செஞ்சு போதுங்கிற எண்ணத்தை மனதில் விதையுங்கள். அதன் பிறகு நீங்கள் நல்லா ஆடம்பரமாக வாழணுங்கிற முயற்சியை செய்யுங்க. நிச்சயம் அதற்கு மனம் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆடம்பரமாக வாழணும், நல்லா பணம் காசோடு திகழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி எல்லோரும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு முதல் படியாக வரதுங்கிறது இந்த கிரகச்சாரங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஜோதிட ரீதியாக கிரகச்சாரங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா சேமமாகவே இருப்பீங்க. சில நேரங்களில் கிரகச்சாரங்கள் கெட்டு போகும்போது, சார் நல்லா இருந்தோம் சார், 7.5 சனியில் சுத்தமாக எல்லாமே போச்சு சார். எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் இருக்கிறார், பெரிய செல்வந்தர். அவர் 7.5 சனியில் போண்டி ஆயிட்டார். அவர் என்ன சொல்ல போனால் அவரை பற்றி நான் இங்கே தெளிவாக சொல்ல முடியாது. பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் முதலில் பார்த்து வியந்த பணக்காரர் அவர் தான். இன்றைக்கி அவர் ரொம்ப ஒரு வறுமை நிலையில் இருக்கிறார். 7.5 சனி காலகட்டத்தில் விழுந்து போயிட்டார். அவர் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. மனதை போதும்னு சமாதானப்படுத்தியிருந்தாருன்னா அவருக்கு எதுவுமே போயிருக்காது. கெட்ட நேரங்கள் வரும்பொழுது, கெட்ட காலங்கள் வரும்பொழுது மனதிற்கு சொல்லணும், நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்குது, நம்ம நல்ல நேரம் வரும்போது இன்னும் சேமமாக வாழ்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம், அது வரைக்கும் மனமே நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு தட்டினா மட்டும்தான் மனம் அடங்கும். இல்லைன்னா மனசு நல்ல காரியத்துலேயும் பண்ணிடா காசை போடுறாங்க, கெட்ட காலத்துலேயும் காசை போடுறாங்க. அப்போது நீங்கள் உள்ளதையும் போச்சுன்னு தான் உக்காரணும். இதுதான் சொல்லணும்னா, இன்றைக்கி 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதில் ஒரு முக்கால்வாசி இது தான் வருவாங்க, 90s கிட்ஸாக இருப்பாங்க. எனக்கு என்ன மனைவி நல்ல ஒரு பெண் கிடைக்கலைங்க, நல்ல மனைவி அமையலைங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்குமான்னு பார்க்குறோம். நல்ல மனைவி கிடைக்கும்னு இருந்தாலும் சில ஏதாவது ஒரு சனி பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகும். நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு உங்கள் மனசை கல்யாணம் ஆகலைனாலும் நான் வாழுவேங்கிற மனநிலைக்கு கொண்டு வாங்க. மனசை முதல்ல சாந்தி பண்ணுங்கள். மனசை ஓகே, நம்மளுக்கு கிடைக்கலனாலும் நான் சேமமாக இருப்பேன், கிடைக்கலனாலும் நான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு
பொது சேவையில் ஈடுபட்டு நான் நல்லா இருப்பேன்னு மனசை முதல்ல சொல்லி மனசை சாந்தப்படுத்துங்க. அப்படின்னா அவங்க கேட்பாங்க, அப்படின்னா நான் கல்யாணம் ஆகாதான், நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து வீட்டை பார்த்துட்டே இருக்கணுமாம்பாங்க. சார் உங்களுக்கு ஆகிறது ரெண்டாவது, மனதினை நீங்கள் ஃபஸ்ட்டு சாந்திப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கண்டிப்பாலும் நல்ல மனைவி கிடைக்கும்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா அந்த அவங்களோட மனது என்ன ஒரு மனப்பான்மையில் இருக்கணும்னா, நமக்கு நல்ல மனைவி கிடைக்கல, ஸோ நம்ம வாழ்க்கையை அவ்வளோதாங்கிற மனநிலையில் இருக்கும்போது அவர்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆகிடுது. இப்படி மனைவி வரணும், அப்படி மனைவி வரணும், அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் படி அந்த ஒரு மனைவி வராதம்போது அந்த மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் பாழாகுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் மனதினை சாந்தப்படுத்திக்கோங்க. இது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு வந்துட்டு அதன் பிறகு அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இதையே தான் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்கிறாரு, முயற்சி மட்டுமே உன்னுடையது, பலன் என்னுடையது. இப்போ முயற்சி மட்டும்தான் நீ பண்ணணும், பலன் கொடுக்கறதும் கொடுக்காதும் என் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான முயற்சிக்கு பலன் கிடைக்கலனா ஆள் மனதை போட்டுவிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, மேல் மனதையும் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்தில் இருந்து அந்த விஷயத்தை சொன்னதுக்கு காரணம். அதே நேரத்தில் நம்மளுடைய மைண்டை தூண்ட வைக்கிறதுக்கும், அதே நேரத்தில் இந்த பணத்தை புழக்கத்தில் அதிகமாக நம்மளை கிட்ட வர வைக்கிறதுக்கும் அந்த பண ஈர்ப்புக்கு சில மூலிகைகள் பயன்படுது. அந்த காலத்துலேருந்து சித்தர்கள் உபயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா தன மூலிகைகள்னு பேர், தன ஆக்ருஷ்ண மூலிகைகள்னு பேர். நம்மளுடைய அந்த எண்ண அலைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். என்னதான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் நல்ல ஒரு பவராக இருக்கிறதுக்கு இந்த மூலிகை பயன்படும். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. அதாவது கப்பலில் போகும்போது ஒரு துடுப்பு போட்டால் எப்படி போகும்? நார்மலாக போகும். அதுவே 2 துடுப்பு போட்டிங்கன்னா எப்படி போகும்? கொஞ்சம் வேகமாக போகும். இதுதான் இன்னொரு துடுப்பாக இந்த மூலிகைகள் விளங்கும். பெறப்பட்ட மூலிகைகளாக நிறைய சொல்லப்படுது. அதில் ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை. இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். குப்பைகளில் வளர்கிறதுனால இது பேர் குப்பை மேனி. சிறந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஒரு மூலிகை. மேக்ஸிமம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் குப்பைமேனி செடியை அரைச்சி பூசுங்கன்னு தான் சொல்லுவோம் மேக்ஸிமம். ஸோ அந்த குப்பைமேனி செடியில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த குப்பைமேனி செடியை தான் தன ஆக்ருஷ்ண மூலிகையாக சொல்கிறோம். ஒரு வளர்புற வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இந்த குப்பைமேனி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த செடி மேலே கொஞ்சம் விபூதி போடுங்க. அது போடுறதுக்கு முன்னாடி சித்தர்கள் சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, மனிதர்கள் சாபம் நசி நசி, எவரிட்ட சாபமாயினும் நசி நசி அப்படிங்கிற அந்த மந்திர வார்த்தையை சொல்லி விபூதி கொஞ்சம் போடுங்க. இதே மாதிரி 3 முறை விபூதி போடுங்க. 3 முறை விபூதி போடும்போது இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த மூலிகை இடத்துல பர்மிஷன் கேட்குறோம். அதாவது இந்த இடத்துலேருந்து நான் எடுக்கிறேன்னு பர்மிஷன் கேட்குறோம். அது எப்படி பர்மிஷன் கேட்கணும்னா, உன்னை இந்த இடத்துலேருந்து நான் எடுக்கிறேன், இருந்த போதிலும் உன்னுடைய சக்தி உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும், உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா. இது ஒரு மந்திர வார்த்தை. இது உயிரை அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கான மந்திர வார்த்தை. உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த செடியை பிடுங்கணும். பிடுங்கும்போது ஃபஸ்ட்டு பாத்தி கட்டிக்கோங்க. சுற்றி பாத்தி அந்த செடியை சுற்றி கட்டிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு, தண்ணீர் நல்லா ஊறணும் அந்த மண்ணில். ஏன்னா தண்ணி நல்ல மண்ணில் ஊறும்போது தான் அந்த வேர் பிடுங்கும்போது கரெக்டாக வரும். ஸோ வேர் அப்படியே அழகாக பிடுங்கினீங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா நிழலில் உலர்த்தணும். வெயிலில் உலர்த்தக்கூடாது. நிழலில் நல்லா உலர்த்தி எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஆணி வேருக்கு மேலே
கீழே வேர் வரும், கீழேருந்து மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆணி வேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பகுதிக்கு மேலே 2 இன்ச் விட்டு வெட்டிக்கணும். கரெக்டாக ஆணி வேர்லேயே ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையே வெட்டினீங்கன்னா அது கரெக்டாக வராது. ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் மேலே தள்ளி வெட்டிக்கோங்க. பிறகு மறுபடியும் இந்த வேரை நல்லா உலர்த்துங்க. நல்லா வரன்னு உலர்த்தின பிறகு ஒரு வெள்ளி தாயத்தோ அல்லது செம்பு தாயத்தோ அல்லது தாமிர தாயத்தோ எதுனாலும் பரவாயில்ல, பட் வெள்ளி இட்ஸ் வெரி குட். அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த தாயத்துக்குள்ளே கொஞ்சம் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விபூதி வாங்கிட்டு வந்து அதை ஒரு பங்குக்கு ரொப்பிட்டு இந்த வேரை உள்ளே அடைச்சிட்டு மீதி கொஞ்சம் விபூதியை ரொப்பிட்டு பிறகு மூடிட்டு ஒரு சிகப்பு நூல் கயிறால் உங்களோட இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தன ஆக்ருஷ்ண தாயத்து அப்படிங்கிற பெயரால் இதை நாம் அழைக்கிறோம். இந்த தாயத்தை வந்து உடலில் இருக்கும் பொழுதும் அல்லது பூஜை அறையில் வச்சுக்கும் போதும் தொழில் செய்கிற இடங்களில் கல்லாப்பட்டியில் வச்சுக்கும் போதும் அந்த இடங்களில் தன ஆக்ருஷ்ணம் ஏற்படும். பணம் பல மடங்கு சேரும்னு சொல்லப்படுது. பணமே வராத இடங்களிலும் பணத்தை பன்மடங்கு பெருக்கி தரும் இந்த தாயத்து. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணும், அதாவது வேறு ஏதாவது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இதுக்கு மந்திரம் அது இதுன்னு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மூலிகையை நீங்கள் பறிச்சுட்டு வந்து பயன்படுத்தினீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இதனோட சக்தி நித்தியமாக இருக்கும். எத்தனை காலம் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட இந்த வெள்ளி தாயத்தினுடைய அந்த பலன், அந்த வெள்ளி தாயத்தில் ஒரு மூலிகையோ அல்லது தகடோ ஏதோ ஒன்று வச்சு நாம் தயார் பண்ணும்போது அதனுடைய பவர் வந்து குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மற்ற செம்பு தாமிரம் இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியில் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் போட்டுக்கிட்டு எந்த தாயத்தினாலும் போட்டுக்கிட்டிங்கனாலும், அதுவும் இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை தாயத்து. ஸோ அதிகபட்சமாக ஒரு 10 வருஷத்துக்கு கூட சக்தியோடு இருக்கும். எந்த உலோக தாயத்தில் நீங்கள் அடைச்சி கட்டினாலும் சரி அல்லது வச்சு பூஜித்தாலும் சரி, அற்புதமான பலனினை இந்த குப்பமேனி வேர் தாயத்து கொடுக்கும். தனாகிருஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வல்லதாக அமையும். இதை பெண்களும் பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி கேட்பாங்க, பெண்கள் யூஸ் பண்ணலாமான்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெண்களும் உபயோகிக்கலாம், ஆண்களும் உபயோகிக்கலாம். இரு பாலருக்கும் உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு காயகல்பமாக ஒரு ஒரு கல்பத்தருவாக இந்த ஒரு குப்பமேனி தாயத்து விளங்கும். ஸோ பயன்படுத்தி நிச்சயம் பயனினை நீங்கள் அடைய வேண்டும். சரிங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.